ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஜாம் எப்படி சேர்த்து பார்க்கலாமா? ஒரு 4-5 தக்காளி எடுத்து 2 கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்து தோலை எடுத்துட்டு லேசாக ஆற வச்சு ஜாரில் அந்த வேக வச்ச தக்காளி ஒரு 7-8 பேரிச்சம்பழம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வாணலி எடுத்து அதில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை நல்லா வறுத்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே அதில் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்த உடனே லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டி பதம் வரும். பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி ஜாம்